சென்னையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்த பிறகு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்களை பல போராட்டங்கள் வாயிலாக சந்திக்க முயற்சி எடுத்தும் சந்திக்க மறுக்கிறார். இந்த சூழ்நிலையில் கடந்த 28ஆம் தேதி உச்சநீதிமன்றமே ஆர்வத்தோடு காவிரியினுடைய வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும், வாரத்திற்கு திங்கள் வெள்ளி ஆகிய 2 தினங்கள் காவிரி வழக்கை தனி குழு விசாரித்து விரைந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற வழக்கினை கர்நாடக அரசு உள்நோக்கத்தோடு உச்சநீதிமன்றத்தையே தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிற வகையில் அவர்கள் ஜூலை மாதம் இறுதி வரையிலும் காலக்கெடுவை நீட்டித்து பெற்று அவகாசத்தை பயன்படுத்தி அங்கிருக்கிற விவசாய அமைப்புகளை தூண்டிவிட்டு மேகதாதுவில் மாநில அரசோடு ஆதரவோடு அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு புதிய அணை கட்டுவதற்கு பூமி பூஜை நடத்தியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் கர்நாடக அரசு செயல்படுகிறது. இதற்கு மறைமுகமாக மத்திய அரசாங்கம் முழு ஆதரவு அளிக்கிறது. பிரதமருடைய மௌனம் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி அரசியல் லாப நோக்கோடு தமிழகத்தை பாலைவனமாக்குவதற்கு கர்நாடக அரசாங்கத்திற்கு துணை போவது வேதனை அளிக்கிறது. இனியும் அனுமதிக்க கூடாது. அதை மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற இந்த ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும். வருகிற 12ஆம் தேதிக்குள்ளாக அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அது ஒட்டுமொத்த தமிழகமும் மத்திய அரசினுடைய கவனத்தை இருக்கிற மாபெரும் போராட்டத்தை நடத்த வேண்டும். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அந்த போராட்டத்தை மிக வெற்றிகரமாக நடத்த வேண்டும். தேர்தல் பணியில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டிருப்பதையும் கர்நாடகம் சாதகமாக பயன்படுத்திவிடும். எனவே அது தமிழகத்திற்கு பாதகத்தை விளைவிப்பதோடு எங்கள் விவசாயிகளுடைய வாழ்க்கை மிக மோசமாக தள்ளிவிடும் என்பதை உணர்ந்து அரசியல் கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து ஆதரவு கேட்டோம். இன்று காலையில் தமிழக முதலமைச்சரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்பதற்காக வந்திருக்கிறோம். ஆதரவு கேட்டு கடிதத்தை அளித்திருக்கிறோம். விரைந்து ஒரு நல்ல முடிவை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து வழக்கு நீதிமன்றத்தில் விரைந்து கொண்டு வந்து மே மாத இறுதிக்குள்ளாக ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். அதற்கான ஒரு மறு சீராய்வு மனுவை நீங்கள் உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம். விரைந்து அது குறித்து மீண்டும் பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவோம், பேசுவோம். இன்றைக்கு வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கை மனுவையும் அவர்களிடத்தில் அளித்திருக்கிறோம். நன்றி.